ஃபஸ்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சார். நான் அவரை சாருன்னே கூப்பிட்டதில்லை, அப்பான்னு தான் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்ருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி. என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ அழகாக நல்லாவே என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனல் மழை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது. அதை நான் அழுத்தமாக நான் சொல்லுவேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ. எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் கலை சார்ந்த ஆளுமைகளுக்கு பணிவான வணக்கத்தை பதிவு செய்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம். கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக 13 படங்களில் நடித்திருக்கிறேன். கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2, பொம்மை நாயகி, பகாசூரன், லோகேஷ் கனகராஜுடைய விக்ரம் திரைப்படம், ஜமீன்தார், மனிதம், இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா சொல்லிட்டு 25 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள், எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா, எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா, அந்த ஆர்வம், அந்த உழைப்பு, அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது. இந்த நிகழ்வில் எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஆரம்பித்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேளிக்கையாக தான் பார்த்துருப்பாங்க. அவருடைய முதல் படங்கள்லேருந்து பல்வேறு அவமானங்கள், அதை தனக்கு சாதகமாக மாற்றி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமே நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை, உழைப்பு ஒரு அசாத்தியமான உழைப்பு. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பார்க்கும்போது மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ ஒரு மனுஷன் சினிமாவுக்காக இப்படிலாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும்போது அவருடைய வரலாறை படிக்கும்போது ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு சிவாஜிலிருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகர்களாக எல்லாருமே கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள். அந்த மேடை நாடகத்திலிருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வில் ஹீரோக்கள், ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்கள் தான். சாதாரணமாக ஜீரோவாக இருக்கிறவங்கள ஹீரோவாக மாற்றுறதும், ஹீரோவாக இருக்கிறவங்கள ஜீரோவாக மாற்றுறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமாக சொல்லி ஆகணும். அன்பிற்கினே அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள். அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஏன்னா எங்கேயாவது நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய சாயல் அண்ணங்கிட்ட எப்பயுமே இருந்துனே இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நாங்களாம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவேல் வந்துட்டாரா, நிச்சயமாக சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தோம். ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பான ரியாக்ஷன், ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கடைசியாக நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையை தாண்டி இப்படியும் சென்டிமெண்டால் அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுன்னு ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டு தெரியும்.
ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமில் வந்து நின்னா நிச்சயமாக கைத்தட்டல் கிடைக்கும். உலகநாயகன் சாருடைய ஒரு பார்வை வந்தால் ஒரு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்கபலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு. வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன்பட நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமாக தான் காதல் சுகுமார் அண்ணனும் நம்முடைய கூல் சுரேஷ் அண்ணனும் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேடையில் இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இணையே துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய மீடியா கல்வுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 5வது படம். முதல் படம் நெடுமி. இதே பிரசாத் லேப்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்தது. இப்போ திரும்ப அனல் மழை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து சிறிய முதலீட்டு படங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீடு படங்களுக்கு நிறைய தேட்டரிக்கல் கொடுங்க, நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் தேட்டர் கொடுக்காமே என்னோட ஒரு 3 படம் வந்து நிற்கிது. எல்லாருமே மார்க்கெட் வேணும், மார்க்கெட் ஹீரோஸ் வேணும், மார்க்கெட் இருந்தால் தான் வந்து படம் நிறைய தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுங்கள். நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தா தான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க. பார்த்தா தான் படம் வெற்றியா தோல்வியான்றதை நிரூபிக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு மோகன் சாருக்கும் டைரக்டர் ஐயப்பன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னுடைய பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் இந்த படத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அப்புறம் அன்பு அண்ணன் அன்பு செல்லின் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பன் கோல் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறோம். கீழே இருந்து இந்த பாடலுடைய இசை வெளியீட்டு விழாவை எல்லோரும் போல நானும் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு 5 பாட்டையும் ஒன்றா கேட்டாலும் எந்த போரும் அடிக்காமல் வார்த்தைகளில் தெளிவோடு ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க. அதுக்காக முன்னே இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அவர் தான் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஓகே, பாடலாமா? ரொம்ப பாடல் இசை. ஓகே, நான் பாடல் இசைங்கிறவரும் பின்னணி இசை வேற ஒருத்தர்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அண்ணே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுண்ணே. இந்த காதல் வந்தது, அதுக்கப்புறம் இந்த உருகன்னு ஒரு பாடல், அப்புறம் ஓப்பனிங்கில் அந்த ஐயா சொன்ன சத்தம் இல்லாத தன்மை கேட்ட மாதிரி ஒரு மெட்டில் ஒரு பாட்டு பிரமாதமாக எழுது. எல்லா பாட்டுமே இல்லைங்களா? சிங்கிள் கார்டு ரொம்ப பிரமாதமான ஒரு பாடல். ரொம்ப நாள் கழித்து 80s 90s 6 பாட்டு 80s 90s கொண்டு போய் விட்ட மாதிரி ஒரு பாட்டு. கீழே ஆனால் பாருங்க, அது மாதிரி இன்னொரு விஷயமும் கீழே உட்காந்து பேசும்போது அறிமுகப்படுத்தும் போது அவங்க சொன்னாங்க, அவருக்கு வந்து 71ஆம் ஆண்டு அவருடைய இதை ஆரம்பித்தாருன்னா பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னா, அரவிந்தர் ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, பாண்டிச்சேரி அரவிந்தர் ஐயா, ஒருவன் திருப்தி உறும் கணத்திலிருந்து இறக்க தொடங்கி விடுகிறான் அப்படின்னு. அதாவது எப்போவுமே வந்து நீங்கள் இதுதான் போதும் அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இறக்க தொடங்கி விடுகிறானா. என்னுடைய அப்பாவும் கம்யூனிஸ்ட் லெஃப்ட் தான். நான் 6 வயசில் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். 71ஆம் ஆண்டு அவருடைய விஷயங்களை ஆரம்பித்து இந்த படத்தின் இயக்குனர் ஐயனாரப்பன் அவர்கள் இன்றைக்கி தொடர்ந்து இத்தனை வருஷம் போராடி இவ்வளோ ஒரு பெரிய கனவை நிறைவேற்றி இன்றைக்கி ஒரு படம் எடுத்து இந்த மேடையில் நின்று அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லைங்க. அதுக்காகவே அவருக்கு ஒரு கை தட்டலாம். ஏன்னா சாதிக்கிறதுக்கு சினிமாவில் ஒரு வயசு தடையே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டே இல்லாத ஒரே ஒரு தொழில் சினிமா மட்டும்தான். சாகிற வரைக்கும் நடிக்கலாம், நடிச்சுக்கிட்டே செத்து போகலாம். சார் அப்படியே ஆக்ட் பண்ணுங்க, அப்படியே போங்க, அப்படியே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு மட்டும்தான் அது. வேறு எங்கெல்லாமே 60ஓட க்ளோஸ், 65ஓட ரிட்டையர்மெண்ட். ஆனால் இது அப்படி கிடையாது. பிறந்த குழந்தையே நடிக்கும், அதுவே நடிக்கும், அதுக்கே தெரியாது ஏன் நடிக்கிறான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதம். அதாவது சாதிக்கிறதுக்கு நான் கேட்பாங்க, வயசு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு நம்பர் தான், டிஜிட் 1 2 3 மாதிரி. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். உண்மையான வயசு நம்ம நம்புறது தான். என்ன கூல் ஸ்டேஸ் நமக்கு என்ன ஒரு 15 இருக்குமா, அவ்வளோதான். பார்த்தீங்களா, கூல் ஸ்டேஸ்லாம் என்ன ஓட்டு போகிற வயசே வர்ற கட்சி ஆரம்பிச்சிருக்காப்புல. என் நண்பனும் நானும் சேர்ந்து காதல் அழிவதில்லை அப்படிங்கிற சிம்பு கதாநாயகனாக நடித்த முதல் படம் காதல் அழிவதில்லை தான் அறிமுகமான 2 பேரும். அதில் நாங்கள் டைலாக் பேசும்போது எங்கள் பின்னால் நின்று டைலாக் நின்னவர் வந்து சந்தானம். ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸில் அவங்கவுங்க ஒரு இடத்துல நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். காரணம் இந்த உழைப்பு. ஐயனாரப்பன் ஐயா, உங்களுக்கு உண்மையிலே சொல்லணும், உங்களுக்கு அசாத்தியமான ஒரு தனி தைரியமே இருக்குங்கய்யா. இன்றைக்கி இருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு போட்டியில் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை
அழகாக எடுத்து ஏதோ ஒரு புரட்சிகரமான கருத்தை மட்டும் நீங்கள் படத்தில் முன் வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அது அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பொதுமுறை தத்துவத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த சொல்லுவாங்க. நீங்களும் நிச்சயமாக இந்த அனல்மலை படத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நிச்சயமாக நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பண்ணி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இயக்குனர் தமிழ்நாட்டில் கலக்கிறா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வரத்தான் போகுது. அதுக்காக எங்களுடைய சார்பாக இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையிலே நல்ல வேலை வாங்கியிருக்காங்க. ஹீரோ ஷெரீஃபாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், அது ரொம்ப துணிஞ்சு சில பேர் நாடக நடிகர்களான அந்த இது இருந்தாலும் சினிமாவுக்குன்னு ஒரு ஒரு உடல் மொழி, ஒரு திரைமொழி இருக்குது. அது வந்து போக போக வரும். என்னென்ன சொல்லுவாங்க, சினிமா இஸ் ஒரு ஆர்ட். அது ஒரு கை வர்றதுக்கு சில நாட்கள் ஆகும் சில பேருக்கு. ஆனால் முதல் படத்திலேயே எவ்வளவு தன்னால் முடியுமோ அது ரொம்ப துணிச்சலோடு எடுத்து அதையும் திரைக்கு கொண்டு வர்றது. அதாவது இன்னொரு விஷயம் அண்ணன் பேசும்போது சொன்னார், சின்ன படங்கள் வந்து முதல்ல தியேட்டர் கொடுத்தா தான் சின்ன படங்களே வெளியே வரும். ஒரு ஷோ கொடுத்து நம்ம தனுசு சிம்பு வச்சா படம் பண்ணுறோம், முதல் ஷோக்கு ஓடி வந்து பார்க்கறதுக்கு 10 மணி ஷோ, 9 மணி ஷோ, நைட்டு 12 மணி ஷோ, 11 மணி ஷோ கொடுத்தா யார் வந்து பார்ப்பா இடையில? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 3 நாள் ஓட விட்டால் தான் அந்த படமே என்னங்கிறதே தெரியும். அதுக்கப்புறம் தான் நல்ல படமா இல்லையானே தெரியும். ஸோ அது இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அது அண்ணன் சொல்லிட்டாரு, அண்ணன் அனுப்பிச்சு சொல்லிட்டாரு, என் சங்கத்தில் 16 அத்தனை படத்துல நீ தான் ஹீரோ, நீ தான் காமெடியா, நீ தான் ஏற்று சட்டுன்னு சொல்லிட்டாப்புல. நானும் அதை ஆணித்தரமாக கூட இருந்து பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய ட்ரம் கார்டு வேறு ஒன்றும் இல்லைங்க, பத்திரிகை துறை மட்டும்தான். அதில் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் எழுதிட்டீங்கனாலே அதை கொஞ்சம் கவனிக்கப்படும், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு அதுதான் தேவை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற உண்மையிலேயே போஸ்டர் ஓட்டுறவங்களை மட்டும்தான் ஒரு மேடை கூப்பிடல, மற்றபடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்ச அத்தனை பேருமே கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க. அதுக்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் கவர் ஸ்டோரி வரதில்லை போல இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. இப்படி ஒரு அருமையான வேலையில் என்னையும் இந்த மேடையில் வந்து உங்களை வாழ்த்துவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கிய என் அருமை நண்பன், படத்தின் பிஆர்ஓ நினைக்கிறேன், என்னுடைய அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் வந்து 50 ஆமாம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு இங்கே எல்லாருமே வரவழைச்சி ஏற்பாடு பண்ண என் அருமை நண்பன் சித்திக் அவர்களுக்கு, அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி. இப்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஆமாம் இந்த வருஷம் ஆரம்பித்து எனக்கு கிட்டத்தட்ட 4-5 படங்களில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம், விரைவில் வந்து பெரிய பீரோ வரணும் அப்படின்னு உங்களுக்கு சார்பாக வாழ்த்துக்கிறேன். இந்த படக்குழுவுக்கு அனல் மழை பணமழையாகவும் பெய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா சார்பாகவும் கேட்டு நன்றி கூறி வெளியே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அனல் மழை, மழை என்பதே குளிர்ச்சியானது, உலகத்தை குளிர்ச்சியடை செய்யும், பயிர்களை வளரச் செய்யும், உயிர்களை காப்பாற்றும், குடிநீராக மாறும். அப்படிப்பட்ட மழை அனலாக பொழிந்தால் நாடு என்ன ஆகும்? இன்றைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார். மழை என்பதை ஒரு கொடை என்பார்கள், வானம் தந்த கொடை. அதனால் உலகம் வாழும். அருமை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர் ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய இந்த படம், நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம், முன்னோட்டம் பரவாயில்ல, பாட்டு திருப்தியாக இருந்தது. பாட்டு திருப்தியாக இருந்தது. 5 பாட்டு கேட்டோம். 6 பாடலா? நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. நடித்தவங்களாம் எல்லாரும் புதுமுகம், ஆனால் அவங்கள நடிக்க வச்சுருக்கார் டைரக்டர். எல்லாருக்கும் ட்ரெயின் அப் பண்ணி நல்லா நடிக்க வச்சுருக்கார். சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தான். இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லா ஓடுது. சின்ன படங்களை மக்கள் விரும்புகிறாங்க. எப்படிப்பட்ட படம்? சின்ன படம்னா கதை இல்லாமல்
விஷயம் இல்லாமல் படம் ஓடுறதில்ல. கண்டன் நல்லா இருக்கு, கதை கரு நல்லா இருந்து அதை மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகை சின்ன நடிகைன்றதை பார்க்குறதே இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 படம் சின்ன படங்கள் பெரிய படமாயிருக்கு. அதே சமயம் பெரிய பொழுதுகிட்ட படம்லாம் சின்ன படமாயிடுச்சு. இப்போ கூட இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய படம் சின்ன படமாயிட்டு. இன்றைக்கி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்ட்டாக வந்தது. அது சசிகுமார் ஹீரோ, ஒரு சுமாரான ஹீரோ தான், பெரிய ஹீரோ இல்லை அவர். இதுக்கு முன்னாலே 2-3 படம் சரியாக இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம், கவர்ச்சி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டை நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும். போட்ட காசு கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார். இது எங்கள் ப்ரொடியூசருக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பணம் கையில் இருந்தால் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க. அதனால் ஒரு 100கணக்கான 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை, பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பல நேரத்தில் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போயிடுறாங்க. அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு, அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பான வழிகாட்டுதல். அதனால தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகுது. ஆகவே இந்த படம் எங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும், டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும், நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. பெரிய விஷயம். அந்த நன்றி கடன் நமக்காக கூட இருந்து உழைச்சி சம்பளம் வாங்குறாங்க, அது வேற. பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அனல் மழை, இந்த ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு. அவருக்கு அப்படி ஒரு 10 பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு. எங்கள் அன்பு செல்வன், அன்பு செல்வன் சிறுமுதுகிட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர், ஊக்கம் தருபவர், வழிகாட்டுபவர். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அது மூலம் ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க மோகன் வாங்க. இவங்க 2 பேருடைய வயசை பாருங்கள், இவங்க 2 பேருடைய முகத்தை பாருங்கள். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எப்படி நீ இருந்தீங்களோ அது தெரியாது. இந்த படத்துக்கு நான் நிறைய ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன். ஓப்பனத்துறை இந்த வந்திருக்க அத்தனை மீடியா பேருமே நீங்கள் இவரை கொண்டு போய் தமிழ்நாடு இல்லை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு குறை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, இவங்க 2 பேரோடைய இவர் வந்து சினிமா, இவர் சினிமா. அவங்க 2 பேருடைய வயசையும் பாருங்கள். இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே வருவாங்க டெய்லி என்னோடய ஆஃபீஸுக்கு. உண்மையை தானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் அந்த பிரசாத்தில் எவ்வளோதையோ பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஏன் இதே பிரசாத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணேன். இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை. 3 லட்ச ரூபா இந்த பிரசாத்தில் என்ன செலவு இருக்குது சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம் அவ்வளோ வேணாம் சொல்லிட்டு கம்மியாக பண்ணுங்க சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் அந்த பிரசாத்னு ஒரு ஸ்டூடியோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடத்துக்கு எவனுக்குமே இங்கே இல்லை, ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தேட்டரில் இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதேமாரி சில பேர் என்ன செய்யணும், அந்த 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணுறானே கணக்கும் கொடுக்கறதில்ல, ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லுவேன். வந்து 3 மணி நேரம் 2 பேரும் உட்காந்துருக்கேன். மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், அதை சொல்லணுங்கிறத சொல்கிறேன். 3 மணி நேரம் 2 பேரும் உட்காந்து மீடியாவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் டீ கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம உட்கார வச்சுருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்டென்ட் போடுவாங்க, எப்படி அந்த லிங்க் அனுப்புவாங்க? அதை அனுப்ப மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறேன்,
இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பான், அடுத்தவங்களுக்கு வருமானம் வரும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. ப்ரொடியூசர் மட்டும்தான் நீ தெருவில் பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓட்ட வரைக்கும் சந்தோஷமாக சொந்த வீடு வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் நீ படம் எடுக்க பிடிச்ச மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி இவங்க 2 பேரும் நீ படம் எடுத்துறாங்க. இவங்களுடைய முயற்சி தான், இவங்களோட இவங்க தோக்குறான் செய்கிற. அப்புறம் இன்னைக்கு நிற்கிறான் பாரு, இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டிங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அமக்கலம் படத்தில் ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுமாதிரி 2 படத்தில் வந்துருவேன், ரெட் அந்தமாரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக 6 பாட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினி ஃபஸ்ட்டு ஒருக்கு, அப்புறம் ஹீரோயினி வந்து 35 வயசில் ஹீரோயினி வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்து. ஏன்னா இந்தமாரி படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ணுவோம் கேட்டிருப்பாங்க. அதையும் மாரி சொல்லி அழுதார். என்னோடய ஒய்ஃபு தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவனை ஏமாத்துன்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. சினிமாவை யார் நேசிக்கிறீங்களோ உங்களை என்றைக்குமே காப்பாற்றும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நடிகரை பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பித்தேன்னு கேட்டால், ஏமாற்ற விடாங்க தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தேன். ஒன்று சினிமாவில் எவ்வளோ சங்கம் தெரியுமா இருக்குது சென்னையில். ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சுட்டு போனால் எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலை எவனுமே பார்க்கணும் கேளுங்க. நேராக நான் வந்து என்ன வந்தோடனே நேராக நான் பார்த்தேன், உட்காந்து. என்ன காரணம், சினிமா எல்லா பேரும் ஏமாத்துறேன். இன்றைக்கி மொத்த பேருமே ஏமாத்துறேன். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எடுக்க எப்போ அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி வணிக்கிறேன் சினிமாவில். சொல்லுங்கள் என்ன காரணம்னா, சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவர் இன்றைக்கி 2 பேரும் வந்து பாண்டிச்சேரிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து நீங்கள் ஏன் அவங்க பாண்டிச்சேரி வைக்க முடியாதா, பாண்டிச்சேரி இடம் இல்லையா, இல்லையா, ஏன் ஒரு சிஎம் அருமையாக அவர் ரெங்கசாமி கூட உடனே வந்துடுவார். அவர் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசிக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு. ஏன் நானே 89 வந்தேன். இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்லா பேசுனா காரணம் என்னோடய உழைப்பு. நான் எவனையுமே ஏமாற்றமாக சினிமாவுக்கு வந்தேன். நான் இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். ஏதாவது நேராக கூப்பிட்டு பேசுவேன், நேராக வீடியோ போட்டுருவேன், முடிஞ்சாவா மோதி பார்த்துலான்றேன். என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோற்றதில்லைங்க. ஆனால் தோக்கக்கூடிய காரணமே நம்மளோட ஏமாத்துறவள் தான். அதனால் இந்த அனல்மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்காக வரலன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா. கேமராமேன் ஃபஸ்ட்டு போய் எல்லோரும் வந்துடுவாங்களா, கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறின ஆரம்பினேன். உடனே அவனை எங்கேயும் தூக்கினேன். அப்புறம் மதுலேருந்து ஒரு சஜஷன் பையன். என்ன காரணம், நீங்கள் காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நம்பியவங்களை யாரும் ஏமாற்றாதீங்க. இவர் மாரி ஆள்லாம் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், இன்றைக்கி இவ்வளோ பேர் வர வச்சு இன்றைக்கி வந்து வச்சுருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவர் கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கணுனாங்க. நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் லொக்கேஷனும் முன்ன பின்ன இருக்கும். காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு படத்தை ஏற்பாடு சங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு. அதனால் வாசிகமாவுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வாயினோட குழு திரைப்பட தேர்வாய் குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுவும் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோடனே மானியம் கொடுத்துருவாங்க. மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கள்ல. அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன படத்து யாருமே கலைஞரோடு முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்கள் வந்து அவருடைய பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்கார். அதனால் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணோடனே உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். அம்மா எங்களோட கோரிக்கை தான் வைக்கிறோம், வேறு நீங்கள் ஆமாம். ஏன்னா நீங்கள் தலைவர்களெல்லாம் சொல்லணும். ஏன்னா இல்லை இதை விட்ட வேறு வழி கிடையாது. சொல்லுவாங்களே கும்பிட போன தெய்வம் குறுக்கவன்னு சொல்லுவாங்களே. நீங்கள் நமக்கு தேர்வான குழு தலைவரே இங்கே வந்திருக்காங்க. இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த ஒரு மீறி வந்ததில்லை. தமிழ்நாட்டில் திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மனுக்கு உண்டு. அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால. அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இந்த அனல்மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கு, நிறையா ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் நீங்கள் கொண்டு போய் இருக்கிற மீடியா அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லாக கொடுங்க. தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பப்ளிசிட்டி பண்ணுங்கள், எல்லா பேரும் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். சாரி, ஆமாம், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் என்னை யூஸ் பண்ணுறேன் சார், ஆனால் என்னை யாருமே படத்தில் போட்டு ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ்,
அப்படின்னா நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோடய சங்கத்தில் வர எல்லா படத்துலையுமே நான் உனக்கு போட சொல்கிறேன், ஹீரோ போட சொல்கிறேன். இல்லை என்ன இல்லை சார் எல்லாத்துக்கும் நான் வர்றேன் போகிறேன், என்ன வச்சு எல்லாருமே மேலே வராங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே பண்ணாமல் தான் எப்படி சார் ஓப்பனாக சொன்னேன். உண்மை தானே? 100 பேர் சொன்னாப்புல. அதனால் மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேர்த்து ஒரு நல்ல நாளைக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நாள்லாம் சின்ன சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்புல. பணம் காசு அப்புறம் இருந்தால் கூட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வரேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் சிரேசன் கண்டிப்பாக மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல் மொழியில் இப்போ கூல் சிரேசன் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல. நான் நிறையா பேசலாம்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரை நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்குள்ள சப்போர்ட் நம்ம மீடியாவை கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.